Please subscribe Sadhguru Sai Creations. ஸ்கின் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடுச்சிங்க, வயசான மாதிரி இருக்குது. இன்னொரு சிலருக்கு என்ன ஆகுனா, இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், அங்கங்கே தழும்புகள் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ லோயர் அப்டாமனில், தைஸில், பேக்கில், வேஸ்ட்டு, இந்த இடுப்பு பகுதிகள்லாம் பார்த்தோம்னா ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அங்கங்கே பார்ப்போம். அது முதுகு முழுவதுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 6th 7th மந்த்லேருந்தே சில ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பேசிக்காக வந்து பார்த்தோம்னா விட்டமின் இ ஆயில், சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் நம்ம தோலில் வந்து பார்த்தோம்னா சுருக்கங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடுச்சிங்க, வயசான மாதிரி இருக்குது. இன்னொரு சிலருக்கு என்ன ஆகுனா, இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், அங்கங்கே தழும்புகள் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடி வயிற்று பகுதியில், தொடை பகுதியெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படிங்க மறையவே மறையாதா? ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வந்து எனக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சிகிச்சைகள் நம்ம எடுத்துகிட்ருப்போம். இதில் இன்னும் ஒரு சைடு என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இல்லையா, உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய நபர்கள், உடல் எடை குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கும். ஸோ லோயர் அப்டாமனில், தைஸில், பேக்கில், வேஸ்ட்டு, இந்த இடுப்பு பகுதிகள்லாம் பார்த்தோம்னா ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அங்கங்கே பார்ப்போம். அது முதுகு முழுவதுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அடி வயிற்று பகுதியில் இருக்கும். முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது, எப்படி மறைக்கிறது? ஸோ எந்த ஒரு சாரீ கூட நம்மளால் வியர் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு அசௌகரியம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 6th 7th மந்த்லேருந்தே சில ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பேசிக்காக வந்து பார்த்தோம்னா விட்டமின் இ ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கான சில ஆயில்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இதனோட வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் சில தைல வகைகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக இந்த காய திருமேனி தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஒரு சிலருக்கு நல்ல வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது ரொம்ப ஒரு பேர்னிங் சென்சேஷனும் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த காய திருமேனி தைலம் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு அந்த பேர்னிங் சென்சேஷன் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக குமரி தைலம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 ஆயிலுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேர்னிங் சென்சேஷன் நமக்கு குறைக்கும். அதே டைம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இல்லாமல் லைட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த குமரி தைலமும் நம்ம அடி வயிற்று பகுதியில் டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். தொடை பகுதியில் இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் குமரி தைலமும் காய திருமேனி தைலமும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தினந்தோறும் நம்ம சில வகையான இந்த தைல வகைகளோடு ஒரு ஸ்பெஷல் ஆயில் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்போது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது இந்த ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது ரொம்ப வராமல் நமக்கு தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா கருஞ்சீரக தைலம். ஸோ இந்த கருஞ்சீரக தைலம் நமக்கு வந்து கிடைக்கும். அதை தனியாக வாங்கி வச்சிடணும். அதற்கு அடுத்ததாக நம்ம தேங்காய் எண்ணெயில் சில மூலிகைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதற்கு வந்து என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறேன். இந்த நாரத்தம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதனோட இலைகள், ஸோ எலுமிச்சை பழம் மாதிரி நல்ல பெருசாக இருக்கும், நல்ல புளிப்பு சுவை இருக்கக்கூடியது. இந்த நாரத்தம் பழத்தோட இலைகள் நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து இதோட மெயின் ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாரத்தம் பழம் இலைகளை நம்ம கொண்டு வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது இலை வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதை வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நாரத்தம் நிறைய பேர் வீடுகள்லேயுமே இது இருக்கும். இதில் வந்து நாரத்தம் பழத்தில் ஊறுகாயெல்லாம் செய்வாங்க. ஸோ இந்த இலைகளை பறித்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடணும். இதனோட வெற்றிலை,
வெற்றிலை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஸ்கின்னை தசைகளை வந்து இறுக்கம் அடைய செய்யக்கூடியது. ஏன்னா வயிற்று பகுதியை வந்து பார்த்தோம்னா வெறும் தசைகள்னால மட்டும் ஆனது, ஒரு லிகமெண்ட்டான ஆனக்கூடிய ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி குழந்தை பேருக்கு பிறகு இது நமக்கு சுருங்கி வரும்பொழுது அங்கே நமக்கு நிறைய தழும்புகள் வந்து உருவாகுது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து பொடியாக பவுடராக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த நார்த்தம்பழ இலைகள், வெற்றிலை மற்றும் வெட்டிவேர் பொடி இது நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது மூன்றையுமே எடுத்து தேங்காய் எண்ணெயோடு போட்டு நல்லா காய்ச்சி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது தைலம் பதம் வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதனோட நம்ம கருஞ்சீரகம் எண்ணெயும் கலந்துடணும். ஸோ கருஞ்சீரக எண்ணெயும் கலந்து நம்ம எடுக்கும்போது இதோட ஸ்மெல் வந்து பார்த்தோம்னா அந்த இலைகள் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டென்ஷன் இருந்தால் கூட அது வந்து மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அரோமா வந்து இந்த ஆயிலில் வரும். இந்த ஆயில் நம்ம தினம்தோறும் காலையில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடிவயிற்று பகுதியில், தொடை பகுதியில், இல்லை ஆர்ம்ஸில் இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நமக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரில் டேமேஜ் இல்லாமல் நமக்கு இந்த தழும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம தினம்தோறும் பயன்படுத்தலாம். இரவு நேரத்தில் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வெந்நீர் ஒட்டடம் கொடுக்கும்போதோ, வெந்நீர் நம்ம வந்து ஊற்றிக்கிட்டே, வெந்நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நம்ம ஊற்றிக்கிட்டே வரும்பொழுது அதிகமான கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, இதுவும் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெச் மார்க்ஸ் குறையிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக, அதுவும் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை தாண்டி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது அதிகமான கொழுப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் இதை வந்து தவிர்க்கணும். புளிப்பு, முக்கியமாக இனிப்பு சார்ந்த உணவுகள். ஸோ இனிப்பு சார்ந்த உணவுகளையும் நம்ம தவிர்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டெச் மார்க்ஸ் மற்றும் அதிகமான வெயிட் இருந்தால் அதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது சருமம் நமக்கு வந்து லூஸாக இருக்கு இல்லையா, லூஸ் டிஷ்யூஸ் எல்லாமே டைட்டன் ஆகணும். ஸோ டைட் ஆகிறதுக்கு இந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை உணவில் சேர்த்து சாப்பிடணும். அதுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த சுண்டைக்காய் உணவில் சேர்த்துக்கலாம். அத்திப்பிஞ்சி தினம்தோறும் நம்ம வந்து திரிஃபிலா பயன்படுத்தும் போதும், இரவு நேரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திரிஃபிலா பயன்படுத்தும் போதும் நம்ம தளர்ந்து இருக்கக்கூடிய தசைகள் வந்து நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டெச் மார்க்ஸ் இருக்குன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஸ்டெச் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.